வணக்கம் நண்பர்களே. அகத்தியர் கண்மசூத்திரம் 150இல் 136 முதல் 142 வரையிலான பாடலில் பெருங்காய லேகியம் என்கிற தலைப்பில் 7 பாடல்களில் பெருங்காயத்தை லேகியமாக செய்வதற்கும் அதை எடுத்துக்கொள்ளும் போது பத்தியமாக எதையெல்லாம் உணவாக எடுத்துக்கொள்வது என்பதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். பெருங்காயத்தை எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். பெரிய உடம்பாக இருந்தால் கூட பெருங்காயம் என்று சொல்வதுண்டு. இதையெல்லாம் விட சமையலில் சுவைக்காகவும் செரிமானத்துக்காகவும் வாசனைக்காக கூட சேர்த்தாலும் வயிற்றில் வாயு தொல்லை வந்து மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் இடையில் நின்றுவிடக்கூடாது என்கிற மூல காரணத்திற்காகவும் பெருங்காயம் பயன்படுத்தப்படுகிறது. வாயு தொல்லைக்கும் வாதத்திற்குமான சிறந்த மருந்தாக இந்த பெருங்காய லேகியத்தை அகத்தியர் ஐயா சொல்லித் தருகிறார். பாடலை பார்த்து வரலாமா? ஏகுமே காயந்தன்னை இயம்புரோ மின்னம் கேளு. பெருங்காயத்தை பற்றின விவரத்தை சொல்கிறோம் கேளுங்கப்பான்னு சொல்லிட்டு, பெருங்காயம் 25 பலம், சுமாரா 875 கிராம் அளவுக்கு எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் 20 லிட்டர் அளவுக்கு தண்ணீரை நிரப்பி அதில் பெருங்காயத்தை கலந்து அடுப்பில் வைத்து நெருப்பை எரிய விட்டு சுமாரா 350 கிராம் அளவுக்கு சர்க்கரையை கூட சேர்த்து கலந்து அடுப்பை எரிய விடணும்னு சொல்லிட்டு, அடுத்ததாக பாச்சியே பாகு செய்து பரிந்திடு மருந்து கேளு. பெருங்காயத்தை தண்ணீரில் கரைச்சி கூடவே சர்க்கரையையும் சேர்த்து அடுப்பில் வைத்து கிண்டி பாகு போல வர்றபோது சேர்க்கக்கூடிய மருந்து பொருட்களை சொல்கிறேன் கேளுப்பான்னுட்டு, வெள்ளை பூண்டு, கடுகு, மிளகு, சுக்கு, திப்பிலி, ஓமம், சீரகம், அதிமதுரம், கோஷ்டம், இந்த பொருட்களை எல்லாம் தனித்தனியே ஒரு பலம் வீதம் இடித்து பொடியாக்கினதையும் எடுத்து சேர்த்துட்டு கூடவே பசு நெய் ஒரு 1/4 படி சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு, அடுத்ததா பாலது வார்த்து கிண்டி காய்ந்துமே மெழுகதானால். பெருங்காயத்தோடு சர்க்கரை கலந்து வெள்ளைப்பூண்டு, கடுகு, மிளகு, சுக்கு, திப்பிலி, ஓமம், சீரகம், அதிமதுரம், கோஷ்டம் இதெல்லாம் பொடி பண்ணிட்டு கூட சேர்த்துட்டு பசு நெய்யையும் சேர்த்து கிண்டி வர்றபோது ஒரு 1/4 படி அளவுக்கு பசும்பாலை சேர்த்து கிண்டணும். பசும்பாலை சேர்த்து கிண்டுற போது மெழுகு பதம் வரும். அப்படி மெழுகு பதம் வர்றபோது அடுப்பை அமர்த்திட்டு பாத்திரத்திலிருந்து வடித்து தனியே ஒரு பாத்திரத்திலையோ சீசாவிலையோ போட்டு பத்திரப்படுத்திட்டு தினமும் ஒரு கழஞ்சி வீதம் சுமாரா ஒரு 5 கிராம் அளவுக்கு காலையிலேயே உருட்டி எடுத்து சாப்பிட்டு வந்தா தீருகின்ற நோய் எதுவென்று சொல்லணும்னா ஓலமாய் வாயு. பெரிய சப்தத்தோட பயமுறுத்துகிற மாதிரி சிரிக்கிற மாதிரி வந்து தம்மையும் சுற்றி உள்ள மற்றவர்களையும் முகஞ்சுளிக்கிற மாதிரி கெட்ட நாற்றத்துடன் கஷ்டப்படுத்துகிற வாயு வருவதை சீராக்கி வயிற்றையும் செரிமானத்தையும் வாத நோய்களையும் குணமாக்கிவிடும் என்று அகத்தியர் ஐயா பெருங்காய லேகியத்தை பற்றி சொல்லிட்டு அடுத்ததா பத்திய முறைகளை பற்றி சொல்கிறார்.
உண்மையா மருந்து கொண்டால் பெருங்காய லேகியத்தை தயாரித்து சாப்பிடுகிற போது பத்தியமாக என்னென்ன சாப்பிடலாம்னு சொல்லித்தரார். நல்ல மிளகு, சீரகம் சேர்த்துக்கலாம். காய்கறி வகைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா முருங்கை பிஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக பிஞ்சோடு வாழைக்காயும், வாழைக்காயில் பிஞ்சா பார்த்து சேர்த்து எடுத்துக்கலாம். சிறுகீரை, பொன்னாங்கண்ணி, அவரைக்காயில் பிஞ்சு அவரைக்காயையும், தூதுவளங்காய், துவரை, நெல்லிக்காய், முசுட்டைக்கீரையையும் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அடுத்ததாக குணமதாம் பால், நெய், மோர், பாலும் நெய்யும் மோரும் சேர்த்துக்கலாம்னோ குறுமயிலும் உடும்பும் காடையும் நல்ல பதமான வெள்ளாற்று வற்றல் கௌதாரியும் கனமான உடும்பும் முள்ளான் எலியும் கடல் மீன் வகையில் சுதும்பு, கிழங்கான், ஆமை, விரால் முழுவையும் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்ததா உழுவையும் சுரு திருக்கை, உழுவை மீனும் திருக்கை மீனும் நெத்திலி மீனும் உறுதியாக சாப்பிடலாம்னு குறைவே இல்லாமல் சாப்பிட்றதுக்கு பொதுவாக தேவையானதெல்லாம் சொல்லிட்டோம்னோ நோய்க்கு ஏற்றபடி என்ன சேர்த்துக்கலாம்னு தெரிஞ்சுக்கிட்டு வேண்டாததை விட்டுட்டு கடைபிடிக்க வேண்டியதை பத்தியமாகவும் உணவாகவும் சேர்த்துக்கொள்ளணும்னு அகத்தியர் ஐயா சொல்லித்தரார். பத்தியமாக இதையெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதையெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறத கூட அகத்தியர் ஐயா இந்த பெருங்காய லேகத்தில் சொன்ன பத்தியத்திலையும் ஒரு பாங்கு இருக்குது. வாயு தொல்லை போனால் போதும்னு கவலைப்பட்டுக்கிட்டு வேலைக்கே போகாமல் வீட்டிலேயே அடைஞ்சு கிடப்பதிலிருந்தும் கூட்டத்துக்குள்ளேயே சேராமல் தனியாக இருப்பதிலிருந்தும் விடுபட்டாலே போதும் என்கிற நிலையில் இருப்பவர்கள் அகத்தியர் ஐயா சொல்லித்தந்த பெருங்காய லேகியத்தை சித்த வைத்திய பெருமக்களின் ஆலோசனையின்படியும் அறிவுரையின்படியும் உபயோகித்து பயன்பெறலாம் என்பதையும் அகத்தியர் ஐயா சொல்லித்தந்த இந்த லேகிய மருந்து நல்ல விஷயம் என்பதும் சரிதானே? இந்த பதிவை பார்த்தவர்களுக்கும் பகிர்ந்தவர்களுக்கும் கோடானு கோடி நன்றிகள்.